भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्यः प्रचोदयात्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது எதிர்பார்த்த சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கி வெற்றி பாதையை நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க. கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமா அமைய போறது. துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரப்போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு எதையும் தாங்கும் இதயம் வெற்றியை கொடுக்க போறது. தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது நல்ல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போறது. கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் வெற்றியை கொடுக்க போறது. மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு எதிலும் பொறுமை நிதானம் தேவை. பார்த்து பயன் பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्यः प्रचोदयात्. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அதிகுரூர மகாகாய கல்பாந்ததகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 1/12/2024 முதல் 7/12/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பக்த கோடிகள் எல்லோரும் புத்தாண்டு ராசி பலன்களை போடுங்கோ அப்படிங்கக்கூடிய தகவல்களை தெரிவிச்சுருக்கீர்கள். உண்மையிலேயே நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய ஒவ்வொரு படைப்புகளுக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் குருஜி மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஆதரவு இவைகளோடு உலக அளவில் இருக்கக்கூடிய நமது பக்த கொடிகள் குருஜி மேலே அன்பு பண்பு பாசம் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த இயக்கமானது இயங்கி வருகிறது. உங்கள் அனைவருக்கும் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியில குரு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில சூரிய பகவான் புத பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில ராகு பகவான் அருள் புரிகின்றார். இதுல இந்த வாரத்துல எல்லா கிரகங்களும் அந்தந்த ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய இயக்கங்கள் இந்த வாரத்தில் காணப்படுகின்றது. இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்தித்து இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கிறோம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது குடும்பத்தில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பொருளாதார ரீதியாக வரவேண்டிய பொருளாதார வரவுகள் வெற்றியை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த பிரமுகர்கள்
இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எந்த விதமான அரசு துறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூடுமானவரை தள்ளி போடுறது கூட அனுகூலத்தை கொடுக்கும். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் உங்களது மேல் அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்கணும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உடனடியாக சூப்பரண்ட் கூப்பிட்றார் அப்படிங்கக்கூடிய ஒரு அழைப்பு வரும். அவர் சம்பந்தம் இல்லாத வேற ஒரு சப்ஜெக்டை கொடுப்பார். நீங்கள் காலம்பரை கொடுத்த ப்ராஜெக்டை தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ அதுக்குள்ளே வேற ஒன்று கொடுக்குறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட பதில் பேசாதீங்கோ. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். நீங்கள் எது சொன்னாலும் ஒபே பண்ணிண்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்கோ. பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ. குறிப்பாக குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி, ஆரோக்கியம் இதில் கவனம் செலுத்தணும். சில வயதில் பெரியோர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மகன், மகள் அவர்கள் ஏதாவது கடினமான வார்த்தைகளை பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால சம்பந்தம் இல்லாத வேலைகள் உங்களை அழுத்தலாம். ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு அவசியமான, அத்தியாவசியமான வேலைகளாக இருக்கலாம். சின்ன வயது முதல் கடுமையான வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றேனே என்ற ஒரு தாக்கம் கூட உங்களது ஆழ் மனதில் ஏற்படலாம். எந்த விதமான தாக்கங்கள் ஏற்பட்டாலும், எந்த விதமான ஏக்கங்கள் ஏற்பட்டாலும் மனதை ஒருநிலைப்படுத்திண்டு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கோ. புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கண்ணை கவரக்கூடிய, உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய போலி விளம்பரங்களை எல்லாம் கண்டு ஏமாற வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான வழிகளில் மோசடிகள் நடந்துட்டுருக்கு. அவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ஒரு சிறிய தொகையை அன்றாடம் கையில் வச்சுக்கிறத தவிர பெரிய தொகையை கூட நீங்கள் கையில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியிலேயே கடந்து வருகின்றார். ஒரே சமயத்தில் குடும்ப ரீதியான பலவிதமான தாக்கங்கள் உங்களது ஆழ் மனதில் காணப்படுறது. குடும்ப ரீதியான கவலைகள், குழந்தைகள் ரீதியான கவலைகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் ரீதியான கவலைகள், தொழில் ரீதியான கவலைகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், பணியாற்றக்கூடிய இடங்கள் ரீதியான கவலைகள், இவ்வாறு பலவிதமான கவலைகள் உங்களது ஆழ் மனதில் இருந்தாலும் உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. உங்களிடத்துல இருக்கக்கூடிய அறிவாற்றல், உங்களிடத்துல இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. பொதுவாகவே அறிவாற்றல் செயல்படக்கூடிய பக்த கொடிகளும், உடலாற்றல் இருக்கக்கூடிய பக்த கொடிகளும், இறைவனது ஆற்றல் இருக்கக்கூடிய பக்த கொடிகளும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியோர்கள் கூறுவார்கள். அந்த விதத்தில் உங்களுக்கு இறைவனது தனிப்பெரும் கருணையும் உங்களது அறிவாற்றல் ரீதியான அனுகூலங்களும் வரும்பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. சில பக்த கொடிகளுக்கு வீட்டிலேயே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க.
ஆஃபீஸ்லேயே ரெசிடென்ட்ஸ் தங்கக்கூடிய இடம் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அலுவலகமும் நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் ஒன்றாக இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு பலவிதமான டிஸ்டர்பன்ஸ், இடையூறுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களுக்கு ஓய்வெடுக்க கூட நேரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு தாக்கம் இருந்தாலும் பக்த கோடிகளது அன்பு ஆதரவு தேவை என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பகைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாம். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறது. கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை முதலீடுகள் செய்யறது அப்படிங்கிறது அவசியம். குறிப்பாக ராகு பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பூமி காரகன் முயற்சி ஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். பூமிகள், வீடுகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் இந்த சமயத்தில் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. சில பக்த கொடிகள் வீடுகள் வாங்கணும், நிலம் வாங்கணும், மனை வாங்கணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார்கள். கையில் சமயத்தில் காசு வந்தால் கூட நமக்கு கிரகங்கள் அனுகிரகம் பண்ணலையா, இறைவன் எனக்கு அருள் புரியவில்லையா அப்படின்னு உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள். ஆனால் கிரகங்களும் இறைவனும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பின்பற்றி அதன் மூலமாக வெற்றியை பெற வேண்டும். ஒரு பழமொழி கூட கிராமத்தில் சொல்லுவா, இறைவனது அருள் நமக்கு வழியை காட்டும், ஊட்டாது என்பார்கள். ஆகையினால் வழி காட்டக்கூடிய சமயத்தில் நீங்கள் அந்த வழியில் சென்று வெற்றியை பெற வேண்டும். கிராமங்களில் இன்னொரு பழமொழியும் கூறுவார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று ஒரு பழமொழி. இதற்கு 2 விதமான தத்துவங்கள் கூறுவார்கள். காற்று அடிக்கும் பொழுது விவசாயிகள் நெல்லை தூற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. இரண்டாவதாக, மூச்சு காற்றானது இருக்கும் பொழுது இறைவனது திருநாமாவை ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தையும் தத்துவ ஞானிகள் கூறுவார்கள். அந்த விதத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற சிந்தனைகளோடு கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி திருப்புங்கள். யார் உங்களை பற்றி எந்த விதமான விமர்சனம் செய்தாலும் அவைகளுக்கு செவி சாய்க்காமல் உங்களது சிந்தனைகளை முடுக்கிவிட்டு, உங்களது பிரார்த்தனையை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் என்ற தீர்மானத்தோடு செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கூட இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி ஓடி வரப்போறது. முயற்சி ஸ்தானாதிபதி சஷ்டம ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது ராசி நாதனும் சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. நேற்று வரை நீங்கள் கூறுவதை யாரும் கேட்கவில்லையே என்ற சிந்தனை உடையவர்களுக்கு கூட நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆனாலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கடுமையான வேலை பளுக்கள் உங்களை அழுத்தலாம். பணியாற்றக்கூடிய இடங்களில் வேலை பளுக்கள், அதை போல இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கடுமையான வேலை. காலை நேரத்தில் வீட்டுக்குள்ள போனோம்னா இரவு 11 மணி வரை
தொடர்ந்து பலவிதமான வேலைகள் அழுத்தி கொண்டே இருக்க, இந்த சமயத்துல உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கோ. இதை 2 விதமான நபர்களை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில பக்த கோடிகள் கடுமையாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், சில பக்த கோடிகள் ஓய்வை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இவை இரண்டையுமே நீங்கள் சமப்படுத்த வேண்டிய காலமாக சிந்திக்க வேண்டும். இந்த வாரத்துல நீங்கள் எதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சில மாணவ செல்வங்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சிந்தனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறதோ. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கீங்க, தீர்மானம் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்துல தைரியமா முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. அந்த தீர்மானம் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நீங்கள் செலவு ரீதியான, முதலீடு ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமா தீர்மானிப்பது நல்லது. போலியான விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். சதுஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, எந்த கிரகங்கள் உங்களுக்கு பிரதிகூலமாக இடையூறுகளை செய்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார். இந்த அனுகூலம் அப்படிங்கிறத கடகராசி சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கீர்கள். சில கடகராசி சார்ந்தவர்கள் கூறும்பொழுது, நசாமி லாபஸ்தானத்தில் குரு இருக்கான்னு சொல்றாங்க, நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். இந்த படுற பாடு, நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் சில சமயத்தில் இந்த குரு பகவான் உங்களை எப்படி சேஃப்டி பண்றாருன்னா, ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரனுக்கு கேடயம் அப்படின்னு கையில் ஒன்று வச்சிருப்பாங்க, ரவுண்டாக இருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும். அது அந்த கேடயத்தினால வரக்கூடிய அம்புகளையும் வரக்கூடிய வாழ்வீச்சுக்களையும் தடுப்பார்கள். அந்த கேடயம் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கும். அதே போல இப்போ குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது, உங்களை நாடி வரக்கூடிய அம்புகள், உங்களை நாடி வரக்கூடிய சிரமங்கள், உங்களை நாடி வரக்கூடிய கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் குரு பகவான் பார்த்து கேடயமாக இருந்து அனுகிரகம் பண்றதுனால நேரடியா உங்க மேல அந்த அம்பு பாயலை. ஆனால் அந்த அம்பு வர்றது உண்மைதான். அதனால லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பாதுகாப்பை கேடயமாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி, 6-9க்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பு. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான, நீங்க பேசாம இருப்பீங்க, கோயிலுக்கு போவான்னு 2 ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்பிங்க, அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் உங்க பேர்ல அர்ச்சனை பண்றேன் கவலைப்படாதீங்கம்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான அனுகூலங்கள், ஒரு ஆறுதல்கள், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பஞ்சமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார்.
குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். குழந்தைகள் ரீதியாக உங்கள் ஸ்கூல்லேருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது வரும்போது நீங்கள் கோபப்படாதீங்க. உடனே குழந்தைகளையும் அடிக்காதீங்க. உடனே ஸ்கூலில் போய் சத்தம் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 7-8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்து சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் சந்திர பகவான். சந்திர பகவானுடைய தானியம் நெல். அப்போ கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் இதை மறந்துடாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு பேக் 25 கிலோ முடியுதா, 10 kg பேக் இருக்குது, 5 kg பேக் இருக்குது, அந்த அரிசியை வாங்கி அந்த கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு, சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயங்களுக்கு கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் இந்த வாரத்தில் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆற்றலை பெருக்கக்கூடிய வாரமா அமைய போறது. கடந்த சில வாரங்களாக குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, மனதில் ஏற்பட்ட கவலை காரணமாகவோ, உற்றார் உறவினர்கள் நட்பு ரீதியான காரணமாகவோ மனம் சோர்ந்து இருந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை தோன்ற போறது. நம்ம எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆற்றலை புத பகவான் உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது எத்தனை கிரகங்களுடைய தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அவைகளை தாண்டுவதற்கும் அவைகளை எதிர்கொள்வதற்கும் உங்களிடத்திலே அபரிமிதமான ஆற்றல் தோன்றுவதை நீங்கள் உணர முடியும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல ஆற்றல் தோன்ற போறது. குறிப்பாக இந்த மாணவ செல்வங்கள் சிம்ம ராசியை சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் நேத்திக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைச்சுண்டு கவலைப்படாதீங்க. பிறரை கூறக்கூடிய கருத்துக்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. பலவிதமான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தகுதி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு, இவைகளோட இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது வெற்றியாளர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்களும் பலவிதமான கரடுமுரடான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். சதுர்ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். புத பகவானை தவிர மற்ற எந்த கிரகங்களும் அனுகூலமான ஸ்தானங்களில் காணப்படவில்லை. ஆனாலும் புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதையும் அறிவுபூர்வமாக தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை புத பகவான் உங்களுக்கு வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். புத பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களது அறிவாற்றலை உயர்த்த போறது. உங்களது அறிவாற்றலோடு குருஜி சொல்லக்கூடிய அனுபவ ஆற்றலையும் சேர்த்து கொள்ளும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். ஒரு அருமையான சிந்தனை தோன்றுகின்றது. வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பல தடைகளை தாண்டித்தான் வருகிறார்கள் என்று நாம் சிந்தித்தோம் அல்லவா? ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர், அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும்
வினாக்களை எழுதி கொடுங்கள், நான் பதில் கொடுக்கின்றேன் என்று கூறுவாராம். அவ்வாறு கூறும்பொழுது யார் யார் என்னென்ன வினாக்களை எழுதி கொடுத்தாலும் அதன் கீழே அவர்கள் பெயரையும் எழுதி கொடுப்பார்கள். அவர் என்ன வினாவை கேட்டிருக்கின்றார், அதற்கான விடை என்ன என்பதை லைவாக சபையிலே கூறக்கூடிய வழக்கத்தை உடையவர். அவ்வாறு பலவிதமான பொதுக்கூட்டங்களில் எல்லாம் அவர் பேசக்கூடிய ஆற்றலோடு ஒரு குறும்புக்கார சிறுவன் ஒரு வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கின்றான். என்ன என்றால் அதில் முட்டாள் என்று. அப்பொழுது அவர் அந்த சபையில் கூட மனம் சோராமல் யாரோ ஒரு நண்பர் வினாக்களை எழுதி கொடுங்கள் என்று கேட்டேன், அவருடைய பெயரை எழுதி கொடுத்திருக்கின்றார் என்று கூறினாராம். ஆகையினால் பொது இடங்களில் வரக்கூடிய விமர்சனங்களை கண்டு, உங்களது குடும்ப ரீதியாக வரக்கூடிய விமர்சனங்களை கொண்டு, வெளி இடங்களில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை கண்டு நீங்கள் அஞ்சாமல் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏற வேண்டிய கட்டாயம். ஆகையினால் காதில் விழக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் காதோடு விட்டுவிட்டு மூளைக்கு அனுப்ப வேண்டாம். இந்த வாரத்தை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறதோ. முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். விரயஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல சஞ்சரிப்பது அருமையான அமைப்பை காட்டுறது. பஞ்சம சட்டம ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி ஓடி வருவதை உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவ செல்வங்களுடைய தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு, சுய தொழில் ரீதியான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் வெற்றியை கொடுக்க போறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதை போல சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு கோப தாபங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. எந்த விதமான விஷயங்களையும் அலட்சியம் செய்யாமல் சரியான சரி விகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு பெருமையை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை உலக புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்க போறார். சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு கூட எதிர்பாராத விதத்தில் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய உலக அளவில் பிரசித்தி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இறைவன் அருளப் போறார். அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகளை துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய செல்வாக்கு, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான சிறப்புகளை எல்லாம்
வெளி உலகுக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை இறைவன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடுவதை சிந்திக்க முடியும். பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலமும் உங்களது சொல் வாக்கும் உங்களது செல் வாக்கும் உயரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரப்போறது. சில சமயங்கள்ல எதிர்பார்க்காத விதத்துல உலக புகழ் பெறக்கூடிய பலவிதமான மேடைகளில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. சிலரோடு நீங்க கூட போயிருப்பீர்கள், ஆனால் நீங்களும் மேடையில் ஏறக்கூடிய சந்தர்ப்பங்களை லாபஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் உங்களுக்கு வழங்க போறார். அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவதும், விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாது. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக சரியான உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில பக்த கோடிகள் வாக்கிங் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவார்கள். ஆனால் அந்த வாக்கிங், எக்ஸசைஸ், உடல் பயிற்சி இவைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், எதையும் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவதையும் நீங்க முற்றிலுமா தவிர்க்க வேண்டிய கட்டாயம். அதே சமயத்துல இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சதுஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நேரத்தை காப்பது, டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது, நேர நிர்வாகம் என்பது ஒரு கலை. நீங்க ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்களே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய வகுப்புகளை எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்புக்கு சென்று வரும்பொழுது அவர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறுவார்கள். நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும். இந்த திட்டமிடுதல் என்பதும் நேரத்தை திட்டமிடுதல் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பக்த கோடிகள் கடினமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நாளை காலைக்கு என்ன தேவையோ அதை விட்டுருவாங்க. அப்போ எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டு போட்டு பேசணும். இந்த காலகட்டத்தில் சம்பந்தம் இல்லாத ஃபோன் வர்றது, சம்பந்தம் இல்லாத நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வர்றது. அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை சூழ்நிலைகளை அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே கூறி உங்களுக்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் அவசியம் திட்டமிட வேண்டும். அதனால துலா ராசி சார்ந்த, துலா லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நேர நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். அதே போல சில ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் செய்யக்கூடிய வேலையை சாயங்காலம் 7 மணிக்கு மேலே செய்யறதும் இவைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். என்னத்தை தான் உங்களுக்கு ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும், நீங்கள் பணியாற்றக்கூடிய இடம் உங்கள் சொந்த இடத்துல இருந்தாலும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத திட்டமிடுங்க. அதே போல் ஒரு ஃபோன் பண்ணணும், ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல் நாளே நோட் பண்ணுங்க. நீங்கள் முதல் நாளே நாளைக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா அந்தந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யறதோட உங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், சில சமயத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆவாங்க.
நீங்க ஒரு அரை மணி நேரம் அதை தாமதமாக்கினால் அத்துணை பேருடைய வேலைகளும் அரை மணி நேரம் தாமதமாகுது. அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே நேர நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளையும், உடற்பயிற்சி ரீதியான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளையும் உங்களது ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சூரியனுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சூரிய உதயத்தை தரிசிப்பது. இந்த காலகட்டத்தில் சூரியனை எப்படி சுவாமி பார்க்கறது? குறிப்பாக சவுத் இந்தியாவில் ரெய்னி சீசனாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. ஆனால் சூரியனை மனதுக்குள் தியானம் செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. பலவிதமான தடைகள் இந்த விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தடைகளுக்கு அளவே இல்லை. உதாரணமா ஒரு இடத்துல போய் குடிக்கிற தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போனா கூட அங்க தடை. சிலர் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க, சில இடத்துல போர்ஷனில் குடியிருப்பாங்க. அந்த மாதிரி போர்ஷனில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கே போனாலும் ஒரு தடை. ஒருத்தர் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க, அப்போ தான் ஒரு மழை வருது, வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன சாமி பண்ணுறது? இவ்வளவு தடைகளை தாண்டணுமா அப்படின்னு விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் நினைப்பது என் காதில் விழுகின்றது. ஆனாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகைகளில் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்துருக்கு. தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழறது. உங்களது ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானாதிபதி மேல தனஸ்தானாதிபதி பார்வை விழுவதும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேல் விழுவதும் ஒரு அருமையான அமைப்பு. இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் அப்படின்னு பேரு, 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேரு. லாபத்தை கொடுக்கக்கூடிய இறைவனது பார்வை தனத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி மேல விழறது. தனத்தை கொடுக்கக்கூடிய சுவாமியினுடைய பார்வை லாபத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி மேல விழறது. அப்ப தனம் பெருகி லாபம் பெருகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு கேஷ் ஃப்ளோ உங்க கைக்கு வந்துருக்க போறது. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய சுய ஜாதக ரீதியாக இருக்கும். ஏதோ ஒரு கேஷ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானங்களாக இருந்தால் பெரிய தொகையா வரப்போறது. ஒரு சுமாரான ஜாதகமா இருந்தா ஒரு சுமாரா வந்துட்டு இருக்க போறது. குறைச்சலான பலன் இருக்கக்கூடிய ஜாதகமா இருந்தா குறைச்சலாவா வரப்போகுது, குறைச்சலாவது வரப்போறது. அதனால இந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்கும். இந்த சமயத்துல உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கேட்கலாம். இந்த வர வேண்டியதை கேட்கறதுங்கிறதே ஒரு கலை. எனக்கு ஒரு நண்பர், அவர்கிட்ட நம்ம பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன தொகைக்கு அந்த வாரம் அவங்க போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது அதை வாங்கணுங்கக்கூடிய குறிக்கோள் அவளுக்கு இருக்கு இல்லையா? அதை போல நீங்கள் விருச்சிக ராசிக்கார எல்லாருமே ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் உங்கள்கிட்ட நன்னா இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஆனால் கேட்க வேண்டியதை கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வர வேண்டியது இவ எல்லாம் லிஸ்ட்டு போட்டு நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா உடனடியாக கைக்கு வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி கைக்கு வந்தோடனே தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு ஒரு மெசேஜ் கூட எனக்கு பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது தானே எங்களுடைய நோக்கம். நீங்கள் எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும். இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி உங்களது வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானே குறிக்கோள். அதனாலே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் அவசியமா இந்த வாரத்தை சரியான விகிதத்துல பயன்படுத்துங்கோ. ஆனாலும் தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியில சஞ்சரிக்கிறார். கடினமான வேலை பளுக்கள்,
அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கலம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யுங்கன்னு இருக்கீங்க, அந்த வேலைக்கு தகுந்த கூலி யார் கொடுக்குறாளான்னு தெரியல. இந்த சமயத்தில் காலை முதல் இரவு வரை விருச்சிக ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு தாபம். கவலைப்படாதீங்க, தனஸ்தானாதிபதி உங்களுக்கு நிச்சயமாக உங்களது உழைப்புக்கு, உங்களது முயற்சிக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர சகோதரிகளுடைய முன்னேற்றம் ரீதியாக பிரார்த்திப்பது கூட அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தடைன்னு சொன்னீங்க இல்லையா? விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு யார் உங்களுக்கு தடையா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அர்த்தாஷ்டம சனி. அவர் முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களது ராசிக்கு 3, 4க்கு அதிபதி. முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு தடைய பண்றார். அப்போ முயற்சிகள்லாம் என்ன ஆறுது? சின்ன சின்ன பிரேக் ஆறுது. ஆனாலும் குருவினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அந்த முயற்சியை நீங்க முடுக்கி விடும் பொழுது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகள்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுங்க. இந்த காலகட்டங்கள்லாம் குழந்தைகள்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. நீங்கள் தாயோ தந்தையோ விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள், என் குழந்தை தான் அப்படின்னு நீங்கள் பேசிடுவீங்க. ஆனால் அவர்கள் அதை தாங்கிக்க மாட்டாங்க. அவர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று சாதாரணமாக சொன்னால் கூட 2 நாளைக்கு பேச மாட்டாங்க. இன்னைக்கு யங் ஜெனரேஷனுக்கு எதையும் தாங்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் நடந்துப்போமே. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இந்த வெளிநாட்டு நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டின் நட்பு மூலமாக பொருளாதார வரவுகள் கிடைப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்பது, கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது, கேட்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரம். தனுர் ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இந்த முயற்சி அப்படிங்கிறத கொஞ்சம் பல விதத்தில் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடந்த காலத்தில் ஒரு வாரமாகவோ ஒரு மாசமாகவோ அல்லது ஒரு ஆண்டாக கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வாறு தொடர் முயற்சியில் இருக்கக்கூடிய முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகிறது. அடுத்ததாக இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க போகிறீங்க. அந்த புதிய முயற்சி என்னவாக இருக்கலாம்? உங்களது எதிர்காலம் ரீதியான முயற்சியாக இருக்கலாம், உங்களது குடும்ப ரீதியான முயற்சிகளாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது சகோதர சகோதரிகளோட ஏதாவது கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு இருக்கிறதா இருக்கலாம். இந்த பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதில் கணவன் மனைவி சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளில் கூட முதலீடுகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இந்த வாரத்தில் வரப்போகிறது. அந்த எக்ஸ்பென்ஸை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணுங்க. அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், முதலீடுகள், சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு, ஒய்ஃப் பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய சிந்தனைகளில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் கூட ஏற்படலாம். ஆனாலும் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். டிசிஷனை ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க.
ஏன்னா அந்த சதுர்கேந்திர ஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கிறது கூட அனுகூலத்தை கொடுக்கும். தனுராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியிலே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் கடுமையான ஒரு பெரிய செலவு செஞ்சு பெரிய பெரிய படிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அருமை தெரியாமல் நீங்கள் செல்லை பார்த்துட்டு நேரத்தை வீண் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த விரயஸ்தானத்தில் போய் வித்யாகாரகன் கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே சமயத்தில் போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம். பெரிய முதலீடுகளை ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணமான உணவையும் காரமான உணவையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ மழை பகுதியில் மழை நேரங்களில் கொஞ்சம் சூடாக சாப்பிட்றோங்கிறது பரவாயில்ல. சில சமயங்களில் ஒரு அவசரம் காரணமாக சுட சுட காஃபி டீயை சாப்பிட்டுட்டு நாக்கு சுட்டுடும். அதே போல் ரொம்ப டேஸ்டாக இருக்கேன்னு ஏதாவது உணவை சாப்பிட்ருவீங்க, அது ரொம்ப காரம் ஒத்துக்காமல் இருக்கும். அதனால காரத்தையும் உஷ்ணத்தையும் சூடையும் கொஞ்சம் குறைச்சி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்குங்கோ. கொஞ்சம் பழங்களை உணவு பழக்கங்களில் சேர்த்துக்குங்கோ. உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்போது ஹெல்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுக்குங்கோ. அதே போல் உங்களோடையே பழகி கொண்டு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, உங்களுக்கு போய் ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் டேபிளில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மேனேஜர்கிட்ட போய் உங்களை போய் தப்பாக சொல்லிடுவாங்க. அதனால நண்பர்கள் யார், நண்பர்களைப் போல இருக்கக்கூடிய விரோதிகள் யார் என்பவையெல்லாம் நீங்கள் அடையாளம் காண வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உழைப்பை திட்டமிடுங்கள். சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பலவிதமான அழுத்தங்கள் உங்களை அழுத்திட்டு இருந்தது. குடும்ப ரீதியாக, அலுவலக ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக, மனநிலை ரீதியாக, உடல்நிலை ரீதியாக அழுத்திக்கிட்டு இருந்தது. சில சமயத்தில் ரொம்ப பயந்துருப்பாங்க இந்த மகர ராசி சார்ந்தவர்கள். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு ஒரு கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த வாரம் மலை போல் வந்த கவலைகள் எல்லாம் மடு போல் குறைந்திருக்கும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு ரிலாக்ஸ் வீக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், பாக்யாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு சிரமப்பட்டீங்களோ எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. இதில் இளைஞர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் growth கிடைக்க போகிறது. எக்கனாமிக்கலி, ஃபைனான்ஷியலி உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர போகிறது. என்ன சாமி இது, எல்லாரும் 7.5 சனின்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருக்கீங்களே. உண்மைதான். 7.5 சனி அப்படிங்கிறதுல கூட அதோடைய தாக்கம் உங்களுக்கு போன வாரம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். 3-12 அதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான அனுகூலம் ஏற்பட போகிறது, மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு உங்களை நீங்களே பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் உங்கள் காதல ஒலிக்கும். நீங்கள் எல்லாருக்கும் நான் நல்லது செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கேன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே வாழ்த்தி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இருந்தாலும் தனஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபைனான்ஷியல் விஷயங்களை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை
கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க. நான் யதார்த்தமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மாட்டிக்காதீங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரலாம். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் வரப்போகுது. எல்லாரும் ஜென்ம சனின்னு சொல்றாங்களே சுவாமி, வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான்னு சொல்றாங்களே, அட்டமஸ்தானத்தில் கேது பகவான்னு சொல்றாங்களே, உண்மைதான். ஆனாலும் ஒரு பிரைட்டஸ்ட் பிளானட் சூரிய பகவான் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி. கோச்சார ஆய்வுகளில் தசமஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது தொழில் ரீதியான வெற்றிகள் ஏற்படும். இருந்தாலும் இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறது கூட அனுகூலத்தை கொடுக்கும். தசமஸ்தானத்தில் சூரிய பகவான் கடந்து வரும்பொழுது சுயத்தொழில் செய்கிற உங்களுக்கு ட்ரமெண்டஸான ஒரு growth ஏற்பட போகிறது. அஃபிஷியல் growth ஏற்பட போகிறது. அஃபிஷியல் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது. ஒரு ட்ரமெண்டஸான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. உங்களது தொழில் ரீதியான வெற்றிகள், அதே போல சகோதர சகோதரிகள் ரீதியாக, பாரம்பரிய சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ஆரோக்கியத்தில் வயதில் பெரியோர்களுக்கு திடீர்னு சுகர் ஏறுது சார், திடீர்னு பிபி ஏறுது சார், இதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு உங்கள் டயபெட்டிஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும், பிபி லெவல் கண்ட்ரோல் ஆகும். என்ன காரணம்னே தெரியல, திடீர்னு டாக்டர் பலவிதமான டெஸ்ட்டை எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நாம் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு தெம்பு ஏற்படும் பாருங்க. அதை போல வயதில் பெரியோர்களுக்கு, கும்பராசி சார்ந்தவர்களுக்கு அந்த ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. அதே போல கணவனாக இருந்தால் மனைவியை நினைத்தோ, மனைவியாக இருந்தால் கணவரை நினைத்தோ நீங்கள் பட்ட கவலைகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகிறது. இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. 2-11 அதிபதி சதுர்ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இதில் குறிப்பாக கும்ப ராசி சார்ந்த தாய்மார்கள் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க காலம்பரை ஏந்துண்டா மாலை வரைக்கும் அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஆனாலும் அவ்வாறு செய்யும் பொழுது கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது. நேற்று வரைக்கும் இருந்த கவலைகள் சரியா போயிடுத்து, கஷ்டம் சரியா போயிடுத்து, உழைப்பு நான் எவ்வளோ வேணா வேலை செய்கிறேன், வேலை செய்யறதுக்கு நான் பயப்படலை, ஆனால் இந்த கவலை கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு உங்களது குலதெய்வத்தை வேண்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஆகையினால் கடந்த மாதங்களையும் கடந்த வாரத்தையும் ஒப்பிடும் பொழுது கும்ப ராசி சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறப்போகிறது. கொஞ்சோண்டு சோம்பேறித்தனம் காணப்படுறது. குறிப்பாக இளைஞர்கள், கும்பராசி சார்ந்த இளைஞர்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அதே சமயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப யோஜனை பண்ணி பேசுங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது டான் டான்னு பேசிடுவாங்க. சில சமயங்களில் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் பேசுவது சரிதான். ஆனால் இன்றைய போலி உலகில் நீங்கள் உண்மையாகவும் யதார்த்தமாகவும் பேசும் பொழுது அவப்பெயரை தான் சந்திக்க வேண்டியிருக்கு. அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மீன ராசி பக்த கொடிகளே, இந்த மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் செய்ய முடியல, எதையும் செய்யாமல் இருக்க முடியல, எதையும் பேச முடியல, எதையும் பேசாமல் இருக்க முடியல.
என்ன சுவாமி பண்ணுறது, நான் என்ன செய்யறது? அதாவது ஒரு பழமொழி கிராமத்தை சொல்லுவாங்க, மாட்டுக்கு முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் உதைக்குது. அப்போ என்னதான் பண்ணுவாங்க? அந்த மாட்டையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், அந்த மாடு முன்னாடி போகும்போது முட்டுது, பின்னாடி போகும்போது உதைக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று செஞ்சாகணும் இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மாட்டை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு கயிறு வேணும். அந்த கயிறு என்ன தெரியுமா? இறைவனது அருள். அதனால முன்னாடி போகும்போது முட்டுதே, பின்னாடி வரும்போது உதைக்குதே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் போய் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் அனுகூலமாகவும் உண்மையா சொல்லணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் உண்மையை தானே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 12 ராசியில ஒரு அனுகூலமான ராசி அப்படின்னு இந்த வாரத்துல மீன ராசியை நாங்க சொல்ல முடியல, கோச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா சட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், தன பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், சதுர்சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், உங்களது ராசி நாதன் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், லாபசயனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியிலேயே ராகு பகவான், 7வது ஸ்தானத்தில் கேது பகவான். இப்போ இந்த 12 ராசி, 12 ராசியில 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுமே அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் சந்திரனுடைய இயக்கம் உங்களுக்கு ஒரு ஃபேவரை கொடுக்கும், ஃபியூ டேஸ் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கலாம். அப்போ சந்திரனுடைய பிளெஸ்ஸிங்ஸை பெறத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சந்திர பகவானை மனசுக்குள்ள தியானம் பண்ணுவோம். சந்திர பகவானை சூடி இருக்கக்கூடிய இறைவன் விநாயகப் பெருமானுடைய கிரீடத்திலையும் சந்திரன் இருப்பார், சிவபெருமானுடைய கிரீடத்திலையும் சந்திர பகவான் இருப்பார், சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய கிரீடத்திலையும் சந்திர பகவான் இருப்பார். அப்ப சந்திர பகவானை சூடி இருக்கக்கூடிய அம்பாள் கூட சந்திர பகவானை சூடி இருப்பாள். திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா ராகு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லாரும் போய் ராகு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஊர்ல பிறை அணி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பிறையானது ஆபரணத்தை போல அந்த அம்பிகைக்கு அந்த ஒளி விழும். மற்ற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. நமது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்த கொடிகள் திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா பிரதட்சணம் பண்ணிட்டு பிறை அணி அம்மன் அப்படிங்கிறது சன்னதி எங்க இருக்கு அப்படின்னு போய் பாருங்க. அந்த பிறை அணி அம்மன் அப்படிங்கக்கூடிய அம்மனை நன்னா தரிசனம் பண்ணுங்க. பிறை அணி அம்மனை மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. அந்த கும்பகோணம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவர்கள் அவசியம் பிறை அணி அம்மனை திங்கள் கிழமையில தரிசிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த பிறை அணி அம்மன் அப்படிங்கிற அம்பாளை திருநாகேஸ்வரம் சொல்லக்கூடிய பக்த கொடிகள் அவசியம் தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கட்டங்கள் நீங்கும். இந்த சமயத்தில் வரக்கூடிய கவலைகளையும் கட்டங்களையும் எதிர்கொள்வதற்கும் அவைகளை சமாளிப்பதற்கும் உங்களது குலதெய்வத்தை தியானிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களை தாக்கக்கூடாது என்பதற்காகவும் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ
பைரவர் சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.